ஹலோ எவ்ரிவன், இட்லி சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? இட்லி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, 100 கிராம் வெங்காயம், ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா. பருப்பை களைஞ்சி குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். பருப்பில் 2 தக்காளி சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சம் பெருங்காய துண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம், எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 விசில் வந்துருச்சு. பருப்பை இறக்கி வச்சுட்டு தாளிக்க போயிடுவோம். தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயத்தை போட்டுக்கிடுவோம். இந்த இட்லி சாம்பாருக்கு இந்த வெந்தய சீரகம் தான் வாசனையை கொடுக்குறது. ரெண்டு வெடிக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வச்சு வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயத்தை முழுசாக தான் போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கிடுவோம். எல்லா காயும் போடலாம். நான் 2 காய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த காய் போடணுமோ போட்டு நல்லா வச்சுக்கணும். சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன், கரைச்சிக்கிடுவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. தக்காளி முழுசாகவே போட்டால் நல்லா மசிய வெந்துருச்சு. அதை நச்சுக்கிடுவோம். பருப்பை திறந்த உடனே அந்த பெருங்காய வாடை கம்மன்னு அடிக்குது. இது மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வதங்கி வந்துருச்சு. அதிலே கரைச்சி விட்டுக்குருவோம். புளி தண்ணியில் வேக வைப்போம். சாம்பார் தூள் இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்படியே கிண்டி விட்டு வேக வச்சுருவோம். காய் இந்த மசாலா தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு காய் கொதிக்குதான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. காய் வந்துருச்சு. இப்போ பருப்பை ஊற்றிக்கலாம். கொதி வந்துருச்சு. இந்த மல்லியை தூவி ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். நல்லா ஆயிடுச்சு சாம்பார். இட்லி சாம்பார் இது மாதிரி வைங்க. எந்த காய் வேண்டாலும் போட்டு வைக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் ரெடி. நல்லா இட்லி முங்குற அளவுக்கு சாம்பாரை அள்ளி ஊற்றி அதில் இருக்க காய்களோட இட்லியை நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் அள்ளி வச்சா அடடா! நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.